இறைத்தூதர் கூறுகிறார்கள், இறைவனின் பெண் விசுவாசிகள், அதாவது இஸ்லாமிய பெண்கள், இறைவனின் அடியார்கள், அவர்கள் இரவு வேளைகளில் கூட பள்ளிக்கு போவதை தடுக்காதீர்கள். இப்போது இது இந்திய கலாச்சாரம். நாம் பெண்களை பள்ளிவாசலுக்கு அனுமதித்தால் அவளுக்கு சமமான ஆனால் தனியாக வசதிகள் செய்யப்பட்டுள்ளதா என கவனிக்க வேண்டும். தனியான போக்குவரத்து வழிகள், சுத்தம் செய்து கொள்ள தனியான வசதிகள், தொழுகைக்கு தனியான இடம். சர்ச்சிலோ கோவிலிலோ நடப்பதைப் போல ஆண்களும் பெண்களும் சந்திப்பதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் எங்கள் தொழுகையில், சகோதரியே, பிரார்த்திக்கும் போது மனித சமூகத்தின் சமத்துவத்தை வலியுறுத்துவோம். தோளோடு தோள் உரசி நிற்போம். எனது பக்கத்தில் நிற்பவர் கருப்பரா அல்லது வெள்ளையரா, மஞ்சளா, பிரவுனா, மன்னரா, ஏழையா என்று பார்ப்பதில்லை. அவரை ஒட்டி தோளோடு தோள் உரசி நிற்போம். ஆனால் எனக்கு அருகே ஒரு பெண் தோளோடு தோள் ஒட்டி நின்றால், மருத்துவ வல்லுநர்கள் கூறுகிறார்கள், பெண்களின் உடல் உஷ்ணம் 1 டிகிரி கூடுதலானது. நான் அவளின் தோளோடு தோள் உரசும் நிலையில் நின்றால் எல்லாம் வல்ல இறைவனை விட அவளின் மீது கவனம் செலுத்துவேன். ஆகவே தனித்தனியாக ஆனால் சமமான வசதிகளுடன், தனி வாசல்கள், சுத்தம் செய்ய தனி இடம், கைகளை கழுவ வேண்டும், கால்களை கழுவ வேண்டும். அந்நிய ஆண்களுக்கு முன்பாக இதை செய்ய முடியாது.